செத்தவன் கையில வெத்தலை கொடுத்தது மாதிரி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார். மக்கள் போயிட்டே இருக்காங்க. ரேம்ப் வாக்குன்னு போறார். ரேம்ப் வாக்க தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ததே தலைவர் விஜய். தாவேக்காவை பற்றி காப்பீடிக்கிறத தாண்டி விஜய் நடக்கிறாருன்னு நீ ஏன் நடக்கிற? ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்தா? அதிமுக மேல விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்களே தவிர தாவேக்கா மேல விமர்சனம் வைக்க அவங்க தயார் இல்ல. தாவேக்கான்னு சொல்லுவே உங்களுக்கு நாக்கு சுளுக்குது. இந்த உதயநிதி இருக்காரு அட்டக்கத்தி புதிய அடிமைகள் அப்படின்னு பேசுறாரு தவிர தாவேக்கா விஜய்னு சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லி பார்த்தா தெரியும். இந்த துண்டை தூக்கி அசைக்கிறது யாருன்னா எங்க ஆட்கள் தான். இப்படி அசைச்சுட்டே இருப்பான். இப்ப இவனு அசைச்சு பாக்குறாங்க, அசைய மாட்டாங்க. இந்த கழுத்துல துண்டு போடுறது இருக்கு பாருங்க, நாங்க தான் இப்ப உருவாக்கி இருக்கோம். இப்ப திமுகவுல காலாவதியானவன் எல்லாம் கழுத்துல துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் மேடையில. அசிங்கமா இருக்கு. திமுக இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இந்த 24 கட்சிகள் பேரை ஸ்டாலின் சொல்வாரா? இந்த கட்சியெல்லாம் எங்கள்கிட்ட சேர்ந்திருக்குன்னு 24 கட்சிகள் பேரை சொல்லட்டும், நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். அப்படி ஒரு மண்டல மாநாடு அறிவிச்சா அன்னைக்கு எழுதிடலாம் தீர்ப்பை. அதிகாரத்துக்கு வருகிறது தாவேக்கா, முடிசூட போகிறார் தளபதி விஜய்னு நீங்களே சொல்லிடலாம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் போட்ட அந்த ட்வீட் தான் அதிகம் பேசும் பொருளாக இருக்கு. திமுகவோட அந்த மாநாடு வந்து தாவேக்காவோட மாநாடை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு வந்து சொல்றீங்க. ஆமா, பாரம்பரியம் கொண்ட கட்சி திமுக. அப்படி இருக்கும்போது தாவேக்கா பார்த்து எப்படி இந்த மாநாட்டை காப்பி அடிப்பாங்க? நீ மாநாடு நடத்துது திமுக எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது உங்களுக்கு. தொட்டில் கட்டி போட்டிருப்பாங்க. குழந்தை விட வந்திருப்பா ஒரு தாய். கார்பரேட்டை விட மோசம். பல்லடத்துல மகளிரணி மகாநாடு நடத்துறாங்க. சமையல்காரர்கள் மட்டும் 1500 பேர். பரிமாறுவதற்கு பணிக்கப்பட்ட ஊழியர்கள் 500 பேர். திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி மண்டல மகாநாடு. சேர் போட்டிருக்காங்க, சேர்ல வச்சிடறாங்க பாக்கெட்டோட. அதுல ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு பாட்டில் ஜூஸ், ஒரு எக்கு பஃப், மிக்சர், கடலை மிட்டாய், மர்ஃபி எல்லாம் 10 பொருள் அதுல வச்சிருக்காங்க. முதலமைச்சர் பேசுறார், அவன் தின்னுகிட்டே இருக்கான். மாநில மாநாடு அறிவித்து ஒரே சாப்பாடு, பரோட்டா, பிரியாணி, மட்டன், சிக்கன், ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்கறாங்க. வரவேற்புரைங்கிற பேர்ல 5 நிமிடம் பேசினார் KN. ஒரு வெள்ளி செங்கோல ஸ்டாலினுக்கு, அன்பில் பொய்யாமொழி ஒரு வெள்ளி செங்கோலு உதயநிதிக்கு, வேற யாரும் பேசல. மாநாடுன்னா விதவிதமான தலைப்புகளை நவமாக பேசுவாங்க. திமுக மாநாடுன்னா 1986 இந்திய எதிர்ப்பு மகாநாட்டுல நாஞ்சில் சம்பத் பாவேந்தர் படத்தை திறந்து வச்சு பேசினார். அந்த மாநாட்டுல அண்ணன் ஸ்டாலின் தீக்குளித்த தியாகிகள் படத்தை திறந்து வச்சு பேசினார். அந்த மாநாட்டுல அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற்ற கிருஷ்ணசாமி பாரதி என்கிற வழக்கறிஞர் பேசினார். அந்த மாநாட்டில் மதுரை ஆதீனம் வந்து கலந்து கொண்டு பேசினார். அந்த மாநாட்டில் ஆசிரியர் வீரமணி பேசினார். ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொல்லி அந்த மாநாடு களகட்டம். செத்தவன் கையில வெத்தலை கொடுத்தது மாதிரி ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார். மக்கள் போயிட்டே இருக்காங்க. குறுக்கு நெடுக்கு ரேம்ப் வாக்குன்னு போறார். ரேம்ப் வாக்க தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ததே தலைவர் விஜய் விக்கிரவாண்டியில, அதற்கு பிறகு மதுரையில், அதற்கு பிறகு பூலோக சொர்க்கம் கோலாலம் ஊர்ல ஜனநாயகனுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் அவர் போனாரு. உலகமே அண்ணாந்து பார்த்தது. காண மயிலாட அது கண்டிருந்த வான்கோழி தன்னுடைய பொல்லா சிறகை விரித்தது மாதிரி இன்னைக்கு விஜய் நடக்கிறாருன்னு நீ ஏன் நடக்கிற? ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்தா? அப்போ உனக்கு தாவேக்காவை பற்றி காப்பீடிக்கிறத தாண்டி இந்த துண்டை தூக்கி அசைக்கிறது யாருன்னா எங்க ஆட்கள் தான். இப்படி அசைச்சுட்டே இருப்பான். இப்ப இவனு அசைச்சு பாக்குறாங்க, அசைய மாட்டாங்க. இந்த கழுத்துல துண்டு போடுறது இருக்கு பாருங்க, நாங்க தான் இப்ப உருவாக்கி இருக்கோம். இப்ப திமுகவுல காலாவதியானவன் எல்லாம் கழுத்துல துண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் மேடையில. அசிங்கமா இருக்கு. திமுக இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. இப்ப நீங்க பேசும்போது வந்து சொல்லியிருந்தீங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, ஒரு வார்த்தை கூட விஜய் குறித்து பேச மாட்டாரு. அந்த அளவுக்கு தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயை பாக்குறாரு, நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது அவங்களுக்கு அச்சத்துல உறைந்து
பயந்துருக்காங்க. இப்படி ஒரு எதிரி வருவார்னு அவங்க நினைக்கல. அதிமுக மேல விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்களே தவிர தாவேக்கா மேல விமர்சனம் வைக்க அவங்க தயார் இல்ல. தாவேக்கான்னு சொல்லுவே உங்களுக்கு நாக்கு சுளுக்குது. நம்ம இதை இப்படி கூட எடுத்து உதயநிதி இருக்காரு, அட்டக்கத்தி புதிய அடிமைகள் அப்படின்னு பேசுறாரு தவிர தாவேக்கா விஜய்னு சொல்ல மாட்டேங்கிறார். சொல்லி பார்த்தா தெரியும். இல்ல பெயர் சொல்ல கூட தகுதி இல்லாத ஒரு தலைவரா விஜய், நம்ம அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதை எடுத்துக்கலாமா? அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. காலம் அவங்களை குப்பை தொட்டியில் தூக்கி வீசு. அவங்களுடைய மாநாடு குறித்து பேசியிருந்தீங்க, அங்க வரவங்களுக்குலாம் அந்த உணவுகள்லாம் பரிமாறப்படுதுன்னு சொல்லிட்டு. நம்ம தாவக்க வந்து 2 மாநாடுகள் வந்து நடத்தியிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரியான அந்த அடிப்படை வசதிகள் கூட அங்க இல்லைன்னு சொல்லி தானே சார் இந்த செய்திகள் வந்து நம்மளால பார்க்க. அடிப்படை வசதிகள் வந்து தண்ணி கொடுக்காம இல்லை, உணவெல்லாம் நாங்க கொடுக்கறது இல்லை. அப்படி ஒரு கலாச்சாரத்தையும் நாங்க விரும்பல. அதை எங்க தொண்டர்களை எதிர்பார்க்கல. அதான் இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டியது. சாப்பாடு தருவாங்களா, தண்ணி தருவாங்களா, அப்படி எல்லாம் இல்லை. அவன் ஒரு சத்திய ஆவேசத்தோட வர்றான். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு அகரம் எழுதுகிறார். அவரை சிகரத்தில் கொண்டு வைப்பது என் வேலைன்னு அவனே தானே வந்து நிற்கிறான். திருச்சியில இந்த மாநாட்டில் வந்து ஒரு 10 லட்சம் பேர் வந்ததா சொல்றாங்க. 10,000 பேர் வந்தாங்க. தாவேக்கோட இந்த மண்டல மாநாடு ஒன்று திருச்சியில நடக்கிறதா சொல்றாங்க. அந்த மாநாடு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு மண்டல மாநாடு அறிவிச்சா அன்னைக்கே எழுதிடலாம் தீர்ப்பை. அதிகாரத்துக்கு வருகிறது தாவேக்கா, முடிசூட போகிறார் தளபதி விஜய்னு நீங்களே சொல்லிடலாம். அப்படி இருக்கும். திமுக நடத்துற அந்த மாநாடுக்கெல்லாம் ஈஸியா வந்து அந்த பெர்மிஷன்ஸ் வந்து கிடைக்குது. அதுவே ஒரு தாவேக்கா நடத்துற அந்த மக்கள் சந்திப்புக்கே ஒரு பெர்மிஷன் வந்து கிடைக்கல. அது என்ன சார், அது என்ன காரணம் நம்ம எடுத்துக்கலாம்? அப்படின்னா தடைகள் போடுறது. 82 நிபந்தனை. விஜயமங்கலம் பொதுக்கூட்டத்தில் கூட்டம் நடத்தியவன் துறைவல கண்டன் செங்கோட்டை. 82 நிபந்தனை. ஜெயலலிதாவினுடைய பயணத்தையே தீர்மானிக்கிறவர் செங்கோட்டையன் அண்ணன். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் மடியில் வளர்ந்த பிள்ளை. 1977 இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர். எத்தனை வருஷம்? அப்போ 49 வருஷம். அவர் போய் எஸ்பிட்ட நிற்கிறார். 82 நிபந்தனை விதிக்கலாம். சேலம் கூட்டத்துக்கு 52 நிபந்தனை, தஞ்சாவூர் கூட்டத்துக்கு 42 நிபந்தனை. இதை செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு குரூரமான புத்தி இருக்கு. இதுதான் குரூரம்ங்கிறது. டெமோக்ரஸியில எல்லாருக்கும் கூட்டம் நடத்தவும் கட்சி நடத்தும் உரிமை இருக்கு. ஆனா எங்களை இப்படி தகர்க்கிறான். நாஞ்சில் சம்பத்து பேசுகிற கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு வருவியான்னு கேட்கிறான். ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி இருக்கியா? இல்ல. ஹாஸ்பிட்டலிஸ்ட் எல்லாம் பண்ணுவியா? இல்ல. அப்ப அனுமதி இல்லை ஏன் கூட்டத்துக்கு. இத்தனை நிபந்தனைகள் கொடுத்தும் தாவேக்கா நடக்கிற இந்த மக்கள் சந்திப்புல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டு தானே சார் இருக்கு. யாராவது ஒருத்தர் இந்த உயிர் சேதம் ஏற்படுது நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இத்தனை நிபந்தனை கொடுத்தும் இந்த அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு தானே சார் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், என்னை பின்பற்றி வராதீர்கள்னு சொல்லிட்டார். தயவு செய்து முதியவர்கள் வராதீர்கள், சூழுற்று இருக்கிற பெண்கள் வராதீர்கள், குழந்தைகளை எடுத்துக்கொண்டு வராதீர்கள், முதியவர்கள் வராதீர்கள் எங்க தலைவர் சொல்லிட்டார். அதையும் தாண்டி வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அபண்டன் த மாஸ் லீடர் தமிழ்நாட்டு அரசியல் விஜய் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. கட்டுப்பாடுகளை மீற வேண்டும் என்பது அவர்களது நோக்கமும் அல்ல. கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்பது நாங்களும் கருதல. ஆனா வரலாறு காணாத கூட்டம் வருகிற பொழுது இது போல நடக்குமானால் அதை திட்டமிட்டு செய்ய வேண்டிய வேலை காவல்துறைக்கு. காவல்துறை கண்டுகொள்வதில்லை. பாண்டிச்சேரியில செய்த ஏற்பாட்டுக்கு பாண்டிச்சேரி காவல்துறை ஒத்துழைத்தது மாதிரி தமிழ்நாடு காவல்துறை ஒத்துழைக்கல. 8ஆம் தேதி கேட்டா 7ஆம் தேதி தான் பெர்மிஷன் தருவான். அப்ப எப்படி நிகழ்ச்சி நடத்துறது? அதையும் தாண்டி நடத்திட்டு இருக்கும். நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிளிபட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். அந்த தேர்தலுக்கு வந்து இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கு. இப்ப திமுக சார்பா வந்து மண்டல மாநாடு நடத்துறாங்க, இளைஞர் அணி மாநாடு நடத்துறாங்க, மகளிர் அணி மாநாடுலாம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா இப்ப தாவேக்கா சார்பா கொஞ்சம் அமைதியான ஒரு நிலையில தானே சார் தெரியுது. அமைதியில ஒண்ணு இல்லை. நீங்க 8ஆம் தேதி மகளிர் தின நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு? இது ஒண்ணு நடத்த முடியுமா திமுகவுக்கு? கேளுங்க, திமுக நடத்தி காமிக்கிட்டோம், நடத்த முடியாது. ஆனா இப்ப விஜய் அவர்கள் என்னதான் அவர் வந்து மக்களை சந்திச்சாலும் அது வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல அதெல்லாம் மாறும் வந்து சொல்றாங்களே சார். அப்படி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த கூட்டம் ஓட்டா மாறாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஹிஸ்டரியில அஞ்சையான்னு ஒரு முதலமைச்சர் ஆந்திராவில் காங்கிரஸ் தலைமை அவரை நீக்குகிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை காங்கிரஸ் கட்சி தலைமை வெளியே போ, வேற ஆளை போடுறேன்னு வெங்கட்ராம ரெட்டின்னு ஒரு ஆளை போட்டாங்க. வெங்கட்ராம ரெட்டியை கொஞ்ச நாள்ல நீங்க வெளியே போ, பாஸ்கர் ரெட்டின்னு ஒரு தினம் போட்டாங்க. NT ராமராவ் சொன்னாரு, ஆந்திரத்தில் யார் முதலமைச்சர் என்று டெல்லி தீர்மானிக்க முடியாது, ஆந்திரத்தினுடைய தலைவிதியை நாங்களே தீர்மானிப்போம் தான் தெலுங்கு தேசம்ங்கிற கட்சியை தொடங்கினார். சந்தித்த முதல் தேர்தல்ல NT ராமராவை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்த இந்திரா ஆந்திராவுக்கு வர்றாங்க. NT ராமராவ் இது பேசுறதுக்கு பிரச்சாரம் முடிச்சிட்டு இந்திரா காந்தி விடைபெறுகிற பொழுது காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறாங்க. காங்கிரஸ் நிர்வாகிகள் சொன்னார்கள், நல்லா இருக்கு, நம்ம ஜெயிச்சிருவோம்னு.
நான் அதை நம்பலைன்னா யாரு? இந்திரா, என் டி ராமராவ் முதலமைச்சரானா. இது சரித்திரத்தில் இருக்கிற ஒரு செய்தி. நேபாளத்தில் தேர்தல். பலேஸ்வர் ஷா அப்படின்னு 35 வயது ஒருவர், பாப்பு பாடகர், ஊழலை எதிர்த்து தொடர்ந்து பாடிட்டே இருப்பார், கலை நிகழ்ச்சிகள் நடத்துவார், காட்மாண்டினுடைய மேயராக இருந்தார். இன்னைக்கு அவருடைய ரிபப்ளிக் கட்சி நேபாளத்தில் இமாலய வெற்றி பெற்று பழம் பெருச்சாளிகளை, பழம் தின்று கொட்டை போட்டவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பாலேஸ்வர் ஷா நேபாளத்தின் அதிபராக மாறுகிறார். நேற்று நேபாளத்தில், நாளைக்கு தமிழ்நாடு. இல்ல இப்ப நீங்க என்டிஆர் வந்து உதாரணம் கொண்டு வரீங்க. இப்ப என்டிஆரும் விஜய் அவர்களும் ஒன்னா சார். இப்ப அந்த காலகட்டத்தில் வந்து என்டிஆர் வந்து நிறைய மக்கள் வந்து கடவுளா பார்த்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து கடவுளா மக்கள் பார்க்கறாங்களா? அவருடைய படங்கள் ஏதாவது நெகட்டிவ் ஏதாவது விமர்சனம் வந்தாலே அந்த படங்கள் வந்து ஃபிளாப் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல என்டிஆர் நிகழ்த்திய சாதனையை எங்கள் தலைவர் தமிழ்நாட்டில் நிகழ்த்துவாருங்கிற. நான் என்டிஆரோட தம்பி விஜயை ஒப்பிடல. இல்ல சார், அது வேற காலகட்டம் நான் சொல்றேன். அது காலகட்டம் வேற. இன்னைக்குள்ள காலத்திற்கு ஏற்ற தலைவர் விஜய்ங்கிறத நாடு புரிந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட வந்து 21 கட்சிகள் வந்து கூட்டணியில் இருக்காங்க சார். அதிமுக சார்பும் 24, ஏன் 21 குறைக்கிறீங்க? 24. இப்ப அதிமுக சார்பா நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் தன்னிச்சு தானே இருக்காரு. அதுதான் அவருக்கு விஜய்க்கு மரியாதை. இந்த மாதிரி வயசுல இருக்கிறவங்கலாம் அவரை ஹீரோவா ஏன் பாக்குறான்னா, சினிமா ஹீரோ இல்ல, பொலிட்டிக்கல் ஹீரோவா ஏன் பாக்குறான்னா, இவ்வளவு பேரை எடுத்து நிக்கிறான் பாரு எங்க ஆளு அப்படின்னு சொல்றான். நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த 24 கட்சிகள் பேரை ஸ்டாலின் சொல்வாரா? இந்த கட்சியெல்லாம் எங்கள்கிட்ட சேர்ந்திருக்குன்னு 24 கட்சிகள் பேரை சொல்லட்டும். நான் பேசுறதே நிப்பாட்டிக்கிறேன். அஞ்சல் சம்பத்தோட நேரடி சவாலா சார் ஸ்டாலின்? ஆமா, சொல்லட்டும், சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.